நிகழ்ச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள் தொடர்கிறது. பாலமுருகன் ஓங்கி ஒலிக்கும் தன் குரல் வளத்தால் கேட்பவர்களை மெய்மறக்க செய்தவர். காட்டாற்று வெள்ளமாய் கரை புரண்டு ஓடும் வேகம் மிக்க பேச்சுக்கு சொந்தக்காரர். இப்போது இறுதி சுற்றில் வெற்றிக்கான தேடலுடன் ஆதி மனிதன் வாழ்ந்த வேளை சைகை தமிழ், அடுத்த மனிதன் நாட்டை யாக்கி வந்த காலை பேச்சு தமிழ், ஆன தமிழன் வடித்து வைத்த வரி வடிவில் எழுத்து தமிழ், மான தமிழன் மண்பாசம் பதித்து வைத்த சுவடி தமிழ், இணையதளத்தில் வலைதளத்தில் கோலோச்சும் கணினி தமிழ், இனி வரும் காலமெல்லாம் எதுவரினும் எதிர் நின்று அதை வென்று உலகாலும் தானை தமிழ். தமிழ் மொழியே தமிழன் தந்த தலையாய கொடையாகும். கொடை என்பது யாது? கொடுத்தலே கொடையாம். ஆயின் கொடுப்பதெல்லாம் கொடையாகுமோ? ஒருவரின் உழைப்பிற்கு கொடுத்தால் ஊதியம், ஒருவருக்கும் தெரியாமல் கொடுத்தால் கையூட்டு. செல்வந்தர் செல்வாக்கு படைத்தோர்க்கு கொடுப்பர். கொடுப்பது பொருளாயிருந்தால் அன்பளிப்பு, கொடுப்பது உணவாயிருந்தால் விருந்து. இவையெல்லாம் கொடையாக ஆகா, அப்படியாயின் வேறதுதான் கொடையாகும். வான்புகழ் வள்ளுவர் வினாவிற்கு விடை தருவார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, கொடையும் ஈகையும் கொடுப்பதால் ஒன்றாம், கேட்டு பெறுவதினும் கேளாது கொடுப்பதே நன்றாம். அவையே அரிமடமும் கொடைமடமும் எனலாம். பொதுனி மலையாண்ட பேகன் மலைவளம் காண புறப்பட்ட போதில் மேகம் வந்து துடிதுடிக்க மின்னல் வந்து இடியிடிக்க வானில் ஒரு கலையிரவு நிகழும் முன்னர் ஆண்மையில் ஒன்று அழகு தோகை விரித்தாட குளிரின் நடுக்கத்தால் என்று ஆடுகிறதோ என்றெண்ணி போர்வை ஈந்தானே பேகன். பரம்புமலை சிற்றரசன் பாரி, பரம்புமலை சிற்றரசன் பாரி, தான் போகும் வழியில் தவித்த முல்லை கொடிக்கு கொழுகொம்பாய் தேறிந்தான். திருக்கோயிலூர் ஆன்ற சிற்றரசன் திருமுடிக்காரி, வாயில் வருவோர்க்கெல்லாம் பொன்னும் பொருளோடும் சேர்த்து மணமகள் போல் அலங்கரித்த தேரையும் பரிசளிப்பான். ஆயண்டிரன் பொதிய மலை ஆண்டவன், வறியவர் வந்து தொழும் ஆண்டவன், வருவாய் என வந்ததையெல்லாம் வழங்கும் தருவாய் பார்த்து காத்திருந்தவன், வருவாய் என வந்ததையெல்லாம் வழங்கும் தருவாய் பார்த்து காத்திருந்தவன். அதனாலே அவன் மனையாள்களத்தில் மங்கள இளையணி மட்டுமே இருந்ததாம். அவ்வையின் நெஞ்சில் அன்பால் நிறைந்த புலவர் அதியமான் நெடுமானஞ்சி, நெடுநாள் வாழ்வு தரும் அரிய நெல்லிக்கண்ணி கிடைத்தும் தான் உண்ணாது தமிழ் வாழ அவ்வைக்கு ஈந்த வள்ளல். தமிழர்தாம் கொடைமடத்து கொடுமுடியார் கும்மண வள்ளல் தாம். நாடாள விரும்பிய தம்பிக்காக காடேகிய குமணனை தேடி புலவர் ஒருவர் பரிசில் பெறச் சென்றார். அந்நாளில் தமிழ் புலவனுக்காய் தலை கொடுக்க துணிந்தான் கும்மண வள்ளல். கீழா நெல்லி என்று, நோய் எதிரிக்கு மஞ்சள் வேம்பு என்று மொத்தம் 4448 நோய்களுக்கு செலவில்லா மருத்துவம். 3 விரல்களுள் வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் என்று 3 நாடிகளுக்குள் மனித வாழ்க்கையின் மொத்த ஆயிலையும் சொல்லிவிடும் தொன்மை மருத்துவம் சித்த மருத்துவம் உலகுக்கு தமிழன் தந்த கொடைகள். வற்றாத நதிகள் இல்லை, ஆயின் தமிழகத்தில் விளைக்காத நிலமில்லை. மழை நீர் தேக்கும் நீர் மேலாண்மையால் முப்போகம் விளையும். அப்போதும் ஒருதால் அறுத்து வர மறுதால் பயிராகி மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்த வேளாண்மை உலகுக்கு தமிழன் தந்த கொடைகள். உலக மக்கள் எல்லாம் எப்போது வாழ்ந்தோம் எவரவர் வாழ்ந்தோம் என்பதை எழுதி வரலாறாக்கிய போது தமிழன் மட்டும்தான் எப்படி வாழ்ந்தோம் என்பதை எழுதி காவியமாக்கினான், காப்பியம் தீட்டினான். உலக மக்களுள் மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து பொருள் இலக்கணம் தந்த தொல்காப்பியம். உலக மக்கள் யாவரும் ஒரு நீதி ஒரு நியதி என அறவழி காட்டி பொருள் வழி கூட்டி இன்ப வழி திறந்த திருக்குறள். இவையெல்லாம் உலகுக்கு தமிழன் தந்த கொடைகள். வில்லியனுக்கும் அடுத்தெரியா இக்காலத்தை விடவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 கோடி கும்பம் 10,000 கோடி கணிதம் கோடான கோடி வாரணம் என்று புது சொற்கள் புதுக்கியதோடு சைஃபர் என்பதற்கு சுண்ணம் சுழியம் பால் என்று சொற்பிசைந்த கணிதம் உலகிற்கு தமிழன் சமைத்த கொடைகள். அதனால் தான் கொடை வழங்கிய தமிழனை இன்றைக்கு நாம் கொடையாய் வழங்கி இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலமுருகனின் பேச்சு நம் சிந்தனையை தூண்டியது. வாழ்த்துகள் பாலமுருகன். மிகச் சிறப்பான பேச்சு, வாழ்த்துக்கள். அற்புதமான பேச்சு. அதாவது ஐயன் திருவள்ளுவர் சொல்வார், அற்றால் அறிபசி தீர்த்தர் அகுதொருவன் பெற்றால் பொருள்வை புலி அப்படின்னு சொல்வார். அதாவது நீ இந்த பிக்சட் டெபாசிட்டு அந்த டெபாசிட்லாம் போகிறத விட தினமும் ஒரு 10 பேருக்கு நீ வயிற்றுக்கு உணவு போடியா, அதான் உனக்கு பிக்சட் டெபாசிட்னு அதில் சொல்லியிருப்பார் வள்ளுவர்.
வள்ளுவர் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்த்துக்கள். ஒரு மைக் பக்கத்துல இன்னொரு மைக் மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா கருத்து வந்து பிரமாதம். யாமிருக்கு பயமேன் தொடரோட ப்ரமோவே இவ்வளவு அட்டகாசமா இருந்தா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும். இது யாமிருக்க பயமேன். அகத்திருளில் மறைந்திருக்கும் குமரகுருநாதா, எழுவாய் இறைவா, எழுவாய் முருகா. மனிதனின் கணக்கு விதியாகும், இறைவனின் கணக்கு வழியாகும். 33 தேவர்கள் முழங்க போகர் உருவாக்கிய அகமுருக்கு எழுந்தருளும் காலம் வந்துவிட்டது. யாமிருக்க பயமேன் விறுவிறுப்பான தொடர் பிப்ரவரி 22 முதல் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 7:30க்கு உங்கள் விஜயில். தமிழ் பேச்சு